எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற போன்ல ஆரம்பிச்சு விண்வெளிக்கு போற ராக்கெட் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற ஒரு சின்ன சிப்பை பத்தி தான் பேச போறோம். அதுதான் செமிகண்டக்டர். இதை ஏன் சிலிக்கான் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கிற டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு இதுதான் முதுகெலும்பு. இது இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மால இயங்க முடியாதுங்கிறது தான் உண்மை. 2. செமிகண்டக்டர் எதிலெல்லாம் பயன்படுகிறது? நம்ம காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் இதோட பயன்பாடு நீண்டுகிட்டே போகுது. நுகர்வோர் மின்னணு சாதனங்கள், உங்க ஸ்மார்ட் போன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், டிவி, இது எல்லாத்தோட மூளையுமே இந்த செமிகண்டக்டர் தான். ஆட்டோமொபைல், கார்கள். முன்னாடி கார்னா வெறும் இன்ஜின் தான். ஆனா இப்போ வர்ற எலக்ட்ரிக் கார்கள், இவி மற்றும் ஸ்மார்ட் கார்கள்ல பிரேக் அடிக்கிறதுல இருந்து ஏசி கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் நூற்றுக்கணக்கான சிப்ஸ் தேவைப்படுது. மருத்துவத்துறை, எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷின், வென்டிலேட்டர்னு உயிர்காக்கும் கருவிகள்ல இதோட பங்கு முக்கியமானது. பாதுகாப்பு மற்றும் விண்வெளி, மிசைல்ஸ், ரேடார் மற்றும் நம்ம இஸ்ரோவோட செயற்கைக்கோள்கள் எல்லாமே அதிநவீன செமிகண்டக்டர்களை நம்பிதான் இருக்கு. 3. இந்தியாவின் சவால், சீனாவின் கோட்டையை தகர்க்குமா? இத்தனை வருஷமா இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில சீனா, தைவான், தென்கொரியா போன்ற நாடுகள் தான் ராஜாவா இருந்தாங்க. குறிப்பா சீனா இதோட ஒரு பெரிய கோட்டையாவே மாறிடுச்சு. இந்தியா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? புவிசார் அரசியல், ஜியோபாலிட்டிக்ஸ். கொரோனா காலத்துல சிப் தட்டுப்பாடு வந்த போதான் உலக நாடுகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. எல்லாத்துக்கும் சீனாவை நம்பி இருந்தா ஆபத்துன்னு. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ISM. நம்ம அரசாங்கம் 76,000 கோடி ரூபாய் மானியமா அறிவிச்சு பெரிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு வரவழைச்சிட்டு இருக்காங்க. குஜராத் முதல் அசாம் வரை மைக்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் இப்போ இந்தியாவிலேயே செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை ஃபேப்ஸ் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாவோட கோட்டையை தகர்க்கிறது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. ஆனா வடிவமைப்பு, டிசைன் துறையில இந்தியா ஏற்கனவே உலகத்துல 20 விழுக்காடு பங்களிப்பை தருது. இப்போ உற்பத்தியிலும் நம்ம இறங்கிட்டோம். 4. இதன் முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்தியா இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுது? பொருளாதார சுதந்திரம். நாம இறக்குமதி செய்யறதுல கச்சா எண்ணெய்க்கு அடுத்தபடியா அதிகமா செலவு பண்றது இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு தான். இந்தியாவிலேயே தயாரிச்சா நம்ம காசு நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கும். தேசிய பாதுகாப்பு. மத்த நாட்டு சிப்ஸை நம்பி இருந்தா முக்கியமான நேரத்துல அவங்க டேட்டா திருடப்படலாம், இல்லனா சப்ளையை நிறுத்தலாம். நம்ம பாதுகாப்பு. 5. இந்திய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு. இப்போ இங்க இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. இந்த துறை ஒரு தங்கச் சுரங்கம். தேவைப்படும் படிப்புகள் ECE, EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. வேலை வகைகள் VLSI டிசைன், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங் மற்றும் R&D ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. சம்பளம். மத்த ஐடி துறையை விட இந்த கோர் துறையில அனுபவம் கிடைக்க சம்பளம் ரொம்ப அதிகமா இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், வெறும் தியரியா படிக்காம VLSI, எம்பெடெட் சிஸ்டம்ஸ் போன்ற விஷயங்கள்ல ஸ்கில் வளர்த்துக்கோங்க. அடுத்த 10 வருஷம் இந்தியாவோட டெக் ஹாஃப் இந்த செமிகண்டக்டரை சுத்தி தான் இருக்க போகுது. சிலிக்கான் தான் இனி உலகத்தோட புதிய கரன்சி. இதோட முக்கியத்துவத்தை நாம் ஒரு புள்ளி விவரம் மூலமாக பார்க்கலாம். 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய செமிகண்டக்டர் துறை $1 டிரில்லியன் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்ட துறையாக வளரப்போகிறது. இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஒவ்வொரு ஸ்மார்ட் போனும், அதிநவீன எலக்ட்ரிக் கார்களும், ஏன் உலகத்தையே மிரள வைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI தொழில்நுட்பம் கூட இந்த சிறு செமிகண்டக்டர்களை தான் முழுமையாக நம்பியிருக்கிறது. அத்தகைய ஒரு மாபெரும் எதிர்காலத்தை உருவாக்குவதில் இந்தியா ஒரு உலக வல்லரசா மாறுவது உறுதி. நாம வெறும் நுகர்வோரா, கன்சியூமர்ஸ் மட்டும் இல்லாம உலகத்துக்கே தேவையான தொழில்நுட்பத்தை தரும் தயாரிப்பாளர்களா, ப்ரொடியூசர்ஸ் மாறுறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஜெய் ஹிந்த்.